தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாடு தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களுடன் தவிக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் நாளை இதற்கான ஆலோசனை நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த மாநாடு தொடர்பான பணிகள் என்பது ஏற்கனவே தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தன்னிச்சையாக கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு ஏற்கனவே தவிகனுடைய தலைவரும் நடிகருமான விஜய் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும். இதில் அனுபவமின்மை போன்றவை எதுவும் இருக்கக்கூடாது. இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு வழங்குவதற்காக நாளைய தினம் அவர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடிகர் விஜய் ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அழைப்பை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் கொடுத்திருக்கிறார் என்றும், இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள், தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள், அணி அணியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தாண்டி அமைப்பு ரீதியாக அவர்கள் மாவட்டங்களை உருவாக்குவார்கள். குறிப்பாக திமுகவில் 80க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், அதே போல அதிமுகவில் 82 மாவட்டங்கள் போன்றவை அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த அமைப்பு ரீதியாக மாவட்டங்களையும் தற்போது உருவாக்காமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்து தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள், அதே போன்ற அணியினுடைய பொறுப்பாளர்கள் போன்றவெல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பான அதிகாரப்பூர்வ பட்டியலும் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை. ஆனால் அதற்கான பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே விஜய் மக்கள் மன்றத்தில் இருப்பவர்களையே மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவே அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. என்றால் விஜய் நேரடியாக அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனை எல்லாம் வழங்க இருப்பதாகவும், ஏற்கனவே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது எந்தவித கெட்ட விஷயங்களையும் அவர்கள் பின்பற்றக்கூடாது, உதாரணமாக புகையிலை பொருட்களை பயன்படுத்துவது, மதுவை பயன்படுத்துவது போன்றவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் ஒரு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாநாட்டிற்கு தொகுதி வாரியாக கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அழைத்து வருவது தொடர்பான ஏற்பாடுகளையும் இந்த மாநாடு முழுவீச்சில் ஒரு வெற்றிகரமான மாநாடாக நடத்தி முடிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் மூலமாக பல்வேறு அறிவுரைகளும் ஆலோசனைகளும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான இந்த கூட்டம் என்பது நாளை கூட்டப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.